ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா டாடி, எதுக்கு பாட்டிய கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? பொங்கலை பத்தி பாட்டி பெருமையா சொன்னாங்க. அத சொந்த பந்தம் ஒன்னா கூடி சந்தோஷமா கொண்டாடுற ஃபங்க்ஷன் சொன்னாங்க. நமக்கு சொந்தம்னா அது அவங்க தானே டாடி. அதான் எல்லாரும் இங்க வராங்க. நம்ம ஜாலியா பொங்கலை கொண்டாட போறோம். என்ன பாட்டி? அவங்க அப்பனே அமைதியாயிட்டான். இவ வேற போட்டு கொடுக்குறாளே. இத வந்துட்டாங்க பாரு. வாங்க 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 எல்லாரும் வாங்க. மதி கௌதம் வாங்க. ஹாய். வாசு, என்னடா இது? வாங்கன்னு கூப்பிடு. கொஞ்சம் சிரிடா, கொஞ்சம் சிரிடா. வந்திருக்கிறவங்க எத்தனை நினைக்க போறாங்க. மூணு இருக்காத. வாங்க வாங்க மதிக்குட்டி, வா வாமா வாங்க. உள்ள வாங்க. வினோதினி அம்மா. அம்மா, வருஷம் வருஷம் பொங்கல் வரும், தீபாவளி வரும். டாடி புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, பாட்டி ஸ்வீட் பண்ணி கொடுப்பாங்க, ஜாலியாக ஊர் சுற்றுவோம். ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கும். அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பொங்கலில் நான் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். அதுவும் ஏன்னு தெரியல. நாம் எல்லாரும் ஒன்றா கொண்டாட போகிறோங்கிறத நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆமா வாசு அப்பா, திவ்யா சொன்னதுதான் எங்களுக்கும். எங்க அம்மா எல்லாமே வாங்கி தருவாங்க, நாங்களும் சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பசங்களா, பழசெல்லாம் மறந்துருங்க. இனி உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸும் கிடைக்கும், ஸ்வீட்டும் கிடைக்கும், அப்பா அம்மா பாசமும் கிடைக்கும். மொத்தத்துல நீங்கெல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. என்ன ரங்கநாயகியம்மா? கண்டிப்பா, அதுக்கான ஆரம்பம் தானே இது. இந்தாங்க பிடிங்க. என்னது இதெல்லாம்? பொண்ணையும் பசங்களையும் மட்டும் அனுப்புனா போதுமா? முறையா பொங்கல் சீரெல்லாம் பண்ண வேணாமா? அதுக்கு தான் இது. பிடிங்க. ஆமாமா, முறையா நடக்க வேண்டியதெல்லாம் இன்னும் நடக்கலனாலும் எல்லாம் முறைப்படி நடக்கிறது தானே சரி. ரங்கநாயகியம்மா, என்ன இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தான். எல்லாத்தையும் முறைப்படி பண்றீங்க. அப்படின்னா நாங்களும் இனிமே பண்ண வேண்டியதெல்லாம் முறைப்படி பண்ணிடுறோம். ஐயோ, நான் ஒருத்தி சந்தோஷத்துல உங்களை எல்லாம் நிக்க வச்ச பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, யாரும் சங்கோச்சப்படக்கூடாது. இது உங்க வீடு. எங்க வேணா உட்காரலாம், என்ன வேணா பண்ணலாம்.